ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன vlog வந்து பார்க்கலாங்களா? இன்றைக்கி மார்னிங் டு ஈவினிங் vlog தான் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். இது லாஸ்ட் வீக் வந்து எடுத்தது. அன்றைக்கி டே ஃபுல்லாக எங்களுக்கு எப்படி போச்சுங்கிறத இந்த vlogல நம்ம வந்து பார்க்க போகிறோம். அன்றைக்கி காலையில் வந்து வழக்கம் போல் வீட்டு வேலைகள் எல்லாமே முடிச்சுட்டு வெற்றிக்குட்டி ஸ்கூலில் விட்டுட்டு வந்த உடனே நானும் சாதனாவும் வந்து ஹாஸ்பிட்டல் தான் வந்திருந்தோம். சாதனாக்கு அவள் இப்போ பெரிய பொண்ணாக ஆனதுக்கப்புறமா அவளுடைய ஃபேஸில் நெக்லலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி அந்த பிம்பிள்ஸ் மாதிரி வந்து வருது. ஹீட்டில் அப்பப்போ ஒரு மாதிரி பொறி பொறியாக வந்து வருது. அது ஸ்கின் ப்ராப்ளமா இல்லை வந்து பிம்பிள்ஸ் மாதிரியா இல்லை இந்த டீனேஜுக்கு வர்றதா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. சரி, இருந்தாலும் ஒரு தடவை ஹாஸ்பிட்டலில் வந்து பார்த்து செக் பண்ணிக்கலாமேன்ட்டு அவளை கூட்டிகிட்டு வந்தது. நானும் ரொம்ப நாளாக வரணும்னு நினைக்கிறது, வர்றதுக்கு முடியல. ஹாஸ்பிட்டல் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா சாதனா வந்து அவளுக்கு திங்ஸ்லாம் வாங்க வேண்டியது இருந்தது. கடைக்கு போகணும்னு வந்து சொல்லியிருந்தேன். போகும்போதே வந்து சிக்கன் வாங்கிட்டு சூப்பர் மார்க்கெட் தான் வந்து போயிருந்தேன். இங்கே மார்க்கெட்டுக்குள்ளேயே ஒரு சூப்பர் மார்க்கெட் ரெகுலராக அங்கே வருவோம். சாதனா ஏதாவது திங்ஸ் வாங்கணும்னா இங்கே தான் கூட்டிகிட்டு வருவேன். இப்போ லீவில் வீட்டில் இருக்கிறதுனால வந்து கேக் செஞ்சு கொடுங்கன்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்கா. அவள் ஹோம்மேட் கேக் வந்து அவளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. அது கேக் செஞ்சு கொடுங்கம்மான்னு நல்லா கேட்டுட்ருக்கேன். அப்புறம் அதுக்கான திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் வாங்க வேண்டியது இருந்தது. அது அப்படியே வாங்கிட்டு மார்க்கெட்லாம் போயிட்டு வீட்டுக்கு வந்தோம். சாதனாவுக்கு ஹோம்மேட் கேக் ரொம்ப பிடிக்குங்க. கேக்னாலே அவள் ரொம்ப விரும்பி சாப்பிடுவான். மேக்ஸிமம் கேக்கில் வந்து பார்த்திங்கன்னா பசங்களோட பிறந்த நாளுக்கு அப்போ வாங்குறது தான் கடையில். இதேமாரி எப்பப்போ வேணும்னு கேட்டானா நான் வீட்டிலே வந்து செஞ்சு கொடுத்துருவேங்க. நினச்ச நேரம்லாம் போய் வாங்கிட்டு இருந்தோம்னா நம்ம பட்ஜெட்டுக்கெலாம் ஒத்து வராது. அதுக்கு ஆகிற செலவுக்கு அதுக்கு தேவையான திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்து வீட்டிலே கேட்கும்போது செஞ்சு கொடுத்துக்கலாமேன்ட்டு நான் அப்படி தான் வந்து பண்ணுறது. வந்ததுமே காஃபி குடிக்கணும் போல் இருந்ததுங்க. அடுப்பில் பாலை வச்சுட்டு வாங்கிட்டு வந்து தான் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ அதனால் வீட்டில் இருக்கிறனால இப்போ அவளுக்கு பிடிச்சது அவள் என்ன கேட்குறாளோ அதை வந்து கொஞ்சம் சிரமம் பார்க்காம செஞ்சு கொடுத்துட்டு தாங்க இருக்கிறேன். ஏன்னா வந்து ஸ்கூல் டேஸில் காலையில் அவசர அவசரமாக சரியான முறையில் சாப்பிட்றது கிடையாது. என்ன செய்கிறோமோ அதை தான் வந்து சாப்பிட்டுக்குதுங்க. நம்ம எப்போதுமே ரொம்ப சிம்பிளான சமையல் தான் செஞ்சு கொடுக்குறது, வந்து வேணான்னு சொல்கிறதெல்லாம் சாப்பிட்டுட்டு வந்துடுதுங்க. அதனால் லீவில் வீட்டில் இருக்கும் போதெல்லாம் வந்து பசங்க கேட்குறத செஞ்சு கொடுத்துறது. கேக் பண்ணுறதுக்கு அந்த பேக்கிங் பவுட்ரு, பேக்கிங் சோடா, அந்த வெண்ணிலா எசன்ஸு, கொக்கோ பவுடர்லாம் வந்து வாங்கிட்டு வந்திருக்கிறேன். இது எல்லாமே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாதத்துக்கு மேலே ஆகும். அதெல்லாம் வாங்கி அந்த பேக்கிங் பவுட்ரு, பேக்கிங் சோடாலாம் வாங்கி ரொம்ப நாள் ஆகிடுச்சு. எனக்கு அது யூஸ் பண்ணணும்னு வந்து தோணலை. சரி, அது க்ளீனிங்க்கு வச்சுக்கலாம் அப்படின்ட்டு இப்போ புதுசாக வாங்கிட்டு வந்திருக்கிறேன். கம்மி ரேட்டு தாங்க, எல்லாம் ரூ. 35, ரூ. 27 அந்த ரேட்டு தான். அதனால் புதுசாகவே வாங்கிட்டேன். அப்புறம் இந்த மேகி மசாலா, பாஸ்தா மசாலா, சாஸு, அப்புறம் எனக்கு வந்து இந்த ஹேர் பின்லாம் இல்லாமல் இருந்தது, கம்மு, அவளுக்கு தேவையானது இந்த பெயிண்டிங் அதெல்லாம் வந்து வாங்கிட்டு வந்திருந்தோம். பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் இந்தமாரி கேக்கு எந்த ஒரு ஸ்நாக்ஸாக இருந்தாலும் பெரும்பாலும் நான் வீட்லேயே வந்து நான் செஞ்சுருவேங்க. அவ்வளோ சீக்கிரம் வந்து கடையில் வாங்குறதில்ல. கடையில் எப்போயாவது வந்து வாங்குறது தான், வாங்கவே மாட்டேன்னு சொல்லலை. ரொம்ப ரேர் தான். மேக்ஸிமம் வீட்டில் நம்ம ஹெல்த்தியாக வந்து செஞ்சு கொடுத்துட்றது. சாதனாவுக்கு பார்த்திங்கன்னா எப்போ இந்தமாரி சூப்பர் மார்க்கெட் இல்லை இந்த மால்லாம் போனாலும் கண்டிப்பாக இந்த லேஸ் இதுமாரி ஐட்டம் வந்து அவளுக்கு வாங்கி கொடுத்துருணுங்க. அது அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். சாப்பிடக்கூடாதுன்னாலும் அவள் கேட்க மாட்டேங்கிறா. எப்போயாவது தானே நான் வாங்குகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கிப்பான். அதுபோல் இந்த உருளைக்கிழங்கு சிப்ஸ்லாம் கடையில் ரொம்ப ரேட் அதிகமாகுங்க. அதுக்கு நான் உருளைக்கிழங்கு வாங்கிட்டு வந்து நானே வீட்டில் போட்டுக்கிறது. சாதனா அப்பாவுக்கு பலகாரம் ஐட்டம்னா ரொம்ப பிடிக்குங்க. இந்த ஓமப்பொடி, மிச்சரு, காராசேவு, எல்லடை, இது எல்லாமே நான் வீட்டிலே வந்து ப்ரிப்பேர் பண்ணிடுறது. இதெல்லாம் கடையில் வாங்கினோம்னா நமக்கு கட்டுப்படி ஆகாது, செலவு ரொம்ப அதிகமாகும். நான் கொஞ்சம் வந்து பணத்தை மிச்சம் பண்ணணும், சேவ் பண்ணணுங்கிறதுக்காகவே இந்தமாரி ஐட்டம்லாம் நான் வீட்டிலே வந்து செஞ்சு கொடுத்துட்றது. ஹவுஸ் ஒய்ஃபாக வந்து இருக்கிறோம். நம்ம வீட்டில் வீட்டு வேலைகள் பசங்களையும் பார்த்துட்டு மற்றபடி என்னங்க பெருசாக வேலை இருந்துற போகுது. இதேமாரி எதனாவது வந்து வீட்டில் சும்மான்னு இல்லாமல் பண்ணிகிட்ருக்க வேண்டியதுதான். நம்ம பணத்தையும் கொஞ்சம் மிச்சம் பண்ண மாதிரி இருக்கும். அதே சமயம் நம்மளை எப்போதுமே வந்து சுறுசுறுப்பாக வச்சுக்கிட்ட மாதிரி வந்து இருக்கும். அன்றைக்கி காலையில் சமையல் வந்து பார்த்திங்கன்னா அரைக்கீரை வந்து குழம்பு மாரி வச்சுருந்தாங்க, பருப்பு போட்டு.
தொட்டுக்கிறதுக்கு முட்டை காரம் போட்டிருந்தேன். ரசம் வந்து வச்சுருந்தேங்க. இன்றைக்கி 65 வந்து போடலாம் பிளானில் தான் வந்து இருந்தேன். அதனால் காலையில் கொஞ்சம் ரசமும் வந்து வச்சுட்டேன். தயிரும் இருந்தது, அதோட விட்டாச்சு. வரும்போது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு 70 ரூபாய்க்கு தான் வந்து சிக்கன் வாங்கிட்டு வந்தேன், போன்லெஸ் சிக்கனை. சாதனாக்கு வந்து 65 சாப்பிடணும் போல இருக்குன்னு சொல்லிகிட்டு இருந்தேன். அதனால தான் வந்து 70 ரூபாய்க்கு சிக்கன் வாங்கிட்டு வந்தேன். நாங்கள் 3 பேர் தானே, ஒரு வேளைக்கு வந்து இது கரெக்டாக இருக்கும். இந்த 65 மசாலா பவுடர் வந்து இது ஹோம்மேடுங்க. என்னோடய தங்கச்சி அவங்களுடைய ரிலேஷன் யாரும் வீட்டில் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. அவங்கள்ட்ட 1 கிலோ வந்து வாங்கி கொடுத்துருந்தேன். உண்மையில் அவங்கள்ட்ட வாங்கினது தாங்க எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. இது கூட வேறு எதுவுமே சேர்க்க தேவையில்லைங்க. சிக்கனை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு இந்த பவுட்ரு போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சு பொரிச்சு எடுத்தாலே சூப்பராக வந்துடுங்க. இல்லை தயிரோ முட்டையோ இஞ்சி பூண்டு விழுது எதுவுமே சேர்க்க தேவையில்லை. வானலில் ஒட்டாமல் வந்து வரும், மசாலா வந்து உதிராமலும் வந்து வருது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது இப்போ காலி ஆகிடுச்சு. தங்கச்சிட்டமா சொல்லி 1 கிலோ வாங்கி வைக்க சொல்லணும். இப்போ ரீசெண்டாக வந்து இங்கே நான் இப்போ இங்கே லோக்கல்லே வந்து ஒருத்தங்க 65 மசாலா பவுட்ரு வாங்கியிருந்தேன். அது எனக்கு அந்தளவுக்கு வந்து பிடிக்கல. ஓகே தான், விலைக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்ததுங்க. 350 கிராம் 50 ரூபான்னு சொல்லி வாங்கியிருந்தேன். இப்போ வாங்கின 65 மசாலா எனக்கு அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை. அதனால் சரி அது சீக்கிரம் காலி பண்ணிவிடுவேன். நம்ம தங்கச்சிக்கிட்ட தான் வந்து சொல்லணும் 1 கிலோ. ஒரு சிஸ்டர் கூட வந்து சொல்லியிருந்தாங்க, நீங்கள் வீட்டிலே வந்து கூட நீங்கள் ரெடி பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இப்போ தங்கச்சிக்கிட்டேருந்து அந்த 65 மசாலா வாங்குறதுக்கு இப்படி சம்மரில் போகும்போது தான் வாங்க முடியும். அதுக்குள்ளே வீட்டிலே நம்ம ஒரு தடவை ரெடி பண்ணி பார்க்கலாமான்னு வந்து நினச்சிட்ருக்கேன். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணேன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அப்புறம் இன்னொரு சிஸ்டர் நீங்கள் எங்களுக்கும் ஆர்ட்ரு பண்ணி வாங்கி தரீங்களான்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நான் அதையும் வந்து கேட்டுட்டு வந்து நான் சொல்கிறேன். அது 65க்கு வந்து ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். அது நான் மதியம் சாப்பிடும்போது பொரிச்சிக்கலான்ட்டு இருக்கிறேன். அப்புறம் கீழே அம்மா வந்து பார்த்திங்கன்னா இது பால்வாடியில் வாங்கின சத்து மாவு இருக்குது, எனக்கு அதில் வந்து கேக் பண்ணுறதுக்கு எப்படி பண்ணணும், எனக்கு அதை ரெடி பண்ணி கொடுன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அது கேக் பண்ணுறதுக்கு அந்த கேக் டின் அவங்கள்ட்ட இல்லை. நல்லா தான் சரி நம்மள்ட்ட இருக்குதுன்ட்டு அதை எடுத்துகிட்டு வந்தேன். வரும்போதே மேலேருந்து பார்க்கும்போது குட்டி நின்றுட்டு இருந்தது. அதுக்கு தான் பிஸ்கெட் எடுத்துகிட்டு வந்தேன். எவ்வளோ ஆர்வமாக நிற்கிது பாருங்கள். என்ன நிற்கிற? கருப்பு கலர் நாய்க்குட்டி ஒன்று நின்றுட்டு இருந்தது. அதுக்கும் இந்த குட்டிக்கு தான் வந்து 2 போடலான்ட்டு எடுத்துகிட்டு வந்து பிரிச்சது அப்படியே இருந்தது. அதை மட்டும் எடுத்துகிட்டு வந்தேன். பார்த்து சில்கியோட அம்மா வந்துருச்சு. அப்புறம் இதுக்கு 2த்துக்கு தான் போட முடிஞ்சுது. அதுக்கு போட்டாலும் இது திங்கிறதுக்கு விட அது சரி, அதை அப்புறமா கீழே இறங்கி வரும்போது போட்டுக்கலான்ட்டு இருக்கிறத போட்டு விட்டுட்டு அப்புறம் அவங்களுக்கு வந்து கேக் பண்ணுறதுக்குலாம் ரெடி பண்ணி கொடுத்துட்டு வந்தேன். அம்மா அவ்வளோதான் போ. ஆட்டிகிட்டே நிற்கிற. இதில் என்ன இருக்குது? என்ன இருக்குது இதில் பார்க்குற? ஒன்றுமே இல்லை பாரு, ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை, போ. அவங்களுக்கு கேக் ரெடி பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் வந்து நான் மேலே வந்து அப்புறம் ஆரி ஒர்க் போடுற வேலையெல்லாம் இருந்தது. அதெல்லாம் வந்து போட்டுட்டு கொஞ்சம் நேரம் டிவி பார்க்குறதுட்டு ஃபோன் பார்க்குறது கொஞ்சம் டைம் அப்படி போயிட்டு இருந்தது. இன்றைக்கி மற்றபடி வீட்டு வேலைக்குன்னு எதுவும் வந்து செய்யலைங்க. வெளியில் போயிட்டு வந்ததுனால கொஞ்சம் டயர்டாக இருந்தது. இப்போல்லாம் வெளியில் போயிட்டு வந்தாலும் கொஞ்சம் அலுப்பாக தாங்க இருக்குது. வேறு எந்த வேலையுமே செய்யணுன்னே தோண மாட்டேங்குது. அப்புறம் கொஞ்சம் நேரம் தான் வந்து அப்புறம் ஆரி ஒர்க் போட முடிஞ்சது. போட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் மதியம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி தான் வந்து 65 வந்து பொரிச்சிட்டு இருந்தேன். இதை கொஞ்சம் கூட வந்து அது வானலில் வந்து ஒட்டவே ஒட்டாதுங்க. எனக்கு இவங்கள்ட்ட வாங்கின பவுட்ரு அவ்வளோ ரொம்ப பிடிச்சிருக்குது. இதுக்கு முட்டை போடலை, தயிர் போடலை, லெமன் போடலை, மற்றபடி எதுவுமே இஞ்சி பூண்டு விழுது எதுவுமே வந்து சேர்க்கலை. அப்படியே வந்து சிக்கனை வாஷ் பண்ணிவிட்டு மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணி ஊற வச்சு பொரிச்சு எடுத்துக்கிட்டேன். ரச சாதத்துக்கும் இந்த சிக்கன் 65க்கும் வேறு லெவலில் இருக்குங்க. எனக்கு இந்த காம்போ ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் இன்றைக்கி 65 சாதம் நான் கேட்டிருந்தேன், செய்கிற பிளானில் தான் இருந்தேன். அதனால தான் காலையில் ரசமும் வந்து வச்சுருந்தேன். இந்த ரச சாதத்துக்கு சிக்கன் 65 இந்த மீன் வறுவல்லாம் வந்து வேறு லெவலில் இருக்கும். யாருக்கெல்லாம் இந்தமாரி காம்போ ரொம்ப பிடிக்குங்கிறது கண்டிப்பாக சொல்லுங்கள். நான் எதனா ஃப்ளவர் தானே வரைஞ்சி கம்மி அப்படின்னு வரைஞ்சி பெயிண்ட் பண்ணி எனக்கு கொடுன்னு. இது பேர் என்ன? அது பேர் கருப்பு கலர் பூனை. ஃப்ரெண்டுக்கா? ஓ அவளுக்கா? இது அனிமே கேரக்ட்ரு. பேர் இது நல்லாவா இருக்குது? வெற்றி தூங்கி எஞ்சா தலை எப்படி இருக்குமோ அப்படி இருக்கு. இப்போ இது வந்து பெயிண்ட் பண்ணணும். டியூஷன் போயிட்டு வந்து இதேமாரியே எப்படி இருக்குன்னு பாரு. எக்ஸாக்டாக அதேமாரி வருதான்னு பார்ப்போம். உனக்கு ஒரு இதாக டாஸ்க். ஓகே சரி, டைம் ஆச்சு, எழுந்திரு கிளம்பு. குழந்தை வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து தான் உன்னை விட்டுட்டு வந்து தான் போடணும். மீதி பேலன்ஸ் வந்து போடணும். வேறு அம்மா 65 திங்கிறேன்னு எண்ணெய் போட்டுடுச்சு ப்ளவுஸில் லைட்டாக. சரி வா வா, டைம் ஆச்சு வா.
லீவில் சாதனா நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க. அவளுக்கு பிடிச்சத பண்ணிக்கிட்டு, நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு, நல்லா என்ஜாய் பண்ணுறா அவ. இந்த ஃப்ரீலாம் இன்னும் ஒரு 4 நாளைக்கு தாங்க. அப்புறம் 10th ஸ்டார்ட் ஆகிடும். அப்புறம் ரெஸ்ட்டே இருக்காது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, சாதனா வந்து கூட்டிகிட்டு நேராக வந்து வெற்றிக்குட்டியை பிக்கப் பண்ணி டியூஷனில் கொண்டு விட்டுட்டு, அதுக்கப்புறமா நான் வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டேன். இன்றைக்கி பொழுது வந்து இப்படி தாங்க வந்து போச்சு. இதை தான் நான் இன்றைக்கி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த விலாக் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான நாளைக்கு இல்லை மண்டே அன்றைக்கி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விலாகில் பார்க்கலாம்.